அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி. ஐயா உபதேசம் வாங்கும்போது ஐயா வந்து தேங்காய் கேட்டார், என்னம்மா இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? நான் சொன்ன 3 கண் இருக்குது, அதை முக்கன்னு சொல்கிறாங்க, உள்ளே வந்து வெள்ளையாக இருக்குது, அதில் வந்து பியூராக வாட்டர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பதில் சொன்னேன். அவர் சொன்னார், நீங்கள் கட்டியிருக்க புடவை ஒருத்தம் பியூராக இருக்குது, வெள்ளையாக இருக்குது, அப்படி இல்லைன்னு சொல்லிட்டு விளக்கம் சொன்னாங்க. அந்த 3 கண் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அப்படி கேள்விப்பட்டிருக்கேன். அது உண்டா இல்லைங்க? தேங்காவுக்கு ஸ்பெஷாலிட்டி அந்த 3 கண் அப்படின்னு சிவன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க, அப்படி இல்லையா? இப்போ சாத்துக்குடி இருக்குது, சாறு பிழிஞ்சிங்கெல்லாம் வரும். ஆனால் சாத்துக்குடி உரிச்சிங்கெல்லாம் தண்ணி தனியாக வருமா? வராது. கமலாப்பழம் உரிச்சிங்கெல்லாம் தண்ணி வருமா? ஆனால் அதுலேயும் தண்ணி இருக்குது. சரி. ஆனால் தேங்காயை உடைச்சா தண்ணி வரும், தண்ணி தனியாக வரும். அந்த தண்ணி என்னன்னா அது அமுது, மனிதனுடைய உடலில் இருக்கிற அமுது அது. ஆனால் யாராவது தென்னை மரத்தில் இருக்கிற காய்க்கெல்லாம் தண்ணி ஊற்றுறேன்னா அது தானாகவே பூமியிலேருந்து வலித்து தண்ணியை தேக்கி வைக்குது. தேக்கி வச்சு மனிதனுடைய ஆரோக்கியத்துக்கு அது கொடுக்குது. இதை ரொம்ப அழகாக சொல்லுவார் பத்ரகிரி. தேங்காய் கருணை வெள்ளம் தேக்கிருந்து உண்பதற்கு வாங்காமல் விட்ட குறை வந்தெடுப்பது எக்காலம். என்னுடைய மனம் தேங்காய் மாதிரி உடைச்சா அது மாதிரியான வெண்மை எதுவுமே கிடையாது. அந்த மாதிரி என்னுடைய உள்ளமாகணுமே, அதுக்கு நான் என்ன பண்ணணுன்றார். அதனால் சொல்கிறார், அகங்காரம் உள்ளடிக்க ஐம்புலனை சுட்டறுத்து தூங்காமல் தூங்கி சுகம்பெறு அப்படின்றார். ஐம்புல நான் என்ற அகங்காரத்தை அடங்கி போச்சுன்னா உன் மனம் தேங்காய் மாதிரி ஆகிடண்டா. தேங்காய்க்கு மற்ற முக்கண்ணு இல்லை, மனிதனுக்கும் முக்கண்ணு தான் இருக்குது. மனக்கண்ணுன்னு ஒன்று இருக்குது, புறக்கண்ணுன்னு 2 இருக்குது. அந்த தேங்காய் மாதிரி 3 கண்ணும் உள்ள பொருள் வேறு எந்த பழமும் இல்லை. இல்லை. சரிங்க. அதே நேரத்தில் தேங்காயினுடைய வெண்மை மாதிரி வேறு பழங்கள் எதுவும் இருக்காது. அதனால் இந்த கடவுளுக்கு அதை உடைச்சி முக்கண்ணா இருக்கிறாரு, நீ உடைச்சி அதை கடவுளுக்கு சாமி கொடுக்கிறேன்னு உடச்சி போட்டு சாமி பக்கம் வைக்கிறது கிடையாது. சாமி பக்கம் ஓட்டை காட்டிட்டு காயை நம்ம பக்கம் தான் பார்த்துக்கிறோம். சரி. எவனாவது சாமி பக்கம் வச்சுக்கிறான், சாமிக்கு உடச்ச தேங்காய் சாமி இல்லை பார்க்கணும். சாமி பக்கம் வைக்கிறதில்ல, ஓடு சாமி காட்டிட்டு தேங்காயை நம்ம எடுத்துக்கிறோம். இல்லை வீட்லேயும் அப்படி தான் பண்ணுறோம். எவ்வளோ பெரிய முட்டாள் தானே இல்லை? அதான் எவ்வளோ பெரிய முட்டாள் தானே இல்லை? இது அறியாமல் இது மாதிரி உலகம் ஃபுல்லாக இப்படி தான் பண்ணின்னுக்கிறான். அதனால தான் அதெல்லாம் விளக்குனேன் நான். ஏன் தேங்காய் உடைக்கிற, தேங்காயினுடைய தன்மை என்ன? மும்மலம் சேர்ந்தது தேங்காய். இப்போ ஒரு சாத்துக்குடி தோல் வாங்கி ஒன்று உரிச்சிட்டின்னா பார்த்து துண்ணு போடலாம். தேங்காவை துண்ண முடியும், மேலே இருக்கிற மட்டை போட்டு ஓடோட துண்ண முடியுமா? அதனால் அது மும்மாலம், மேல் மட்டை ஒன்று, உள்ளே ஓடு ஒன்று, அதுக்குள்ளே காய் ஒன்று. சுத்தம் அசுத்தம், சுத்தம் பரிசுத்தம். மனித வாழ்வில் 3 விதமான வாழ்க்கை வாழணும். அசிங்கமாக வாழ்ந்துன்னுக்குறோம், அது ஒரு காலகட்டம். சரி, இது தவறு தெரிஞ்ச நல்ல விஷயத்துக்கு வந்தோம், அது சுத்தம். சரி, இது கூட போல அது இன்னும் பரிசுத்தமாகணும். சரி, பரிசுத்தம்ன்றது மனித வாழ்க்கைக்குள்ளே நடக்கிறது தான். ஆனால் இறைவன்கிட்ட போகும்போது அந்த பரிசுத்தம் கூட இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட நிலையை நீ உண்டாக்கிக்கணும். எதுவுமே இருக்கக்கூடாது. நான் தான் அவன், அவன் தான் நான் என்ற நிலைக்கு வந்துடணும். அப்படிப்பட்ட நிலை போகணும். தேங்காய் வைக்கிறோம், நான் சும்மா கிண்டல் கூட கேட்டிருக்கிறேன் அது மாதிரி. ஏன்னா அப்போவாது மாறுறாங்களா பார்க்கலான்ட்டு கூட. இப்போ நிறைய பேர் எனக்கு சொல்கிறாங்க, இது மாதிரி சொல்லிக்கிறீங்க சாமி, உள்ள காலம் எங்களுக்கு தெரியாது அப்படின்னு. போகிற ஒரு வாழைப்பழம் வைக்கிறேன், ஒரு வெத்தலை வைக்கிறேன், ஒரு 2 பாக்கு வைக்கிறேன், கற்பூரம் வச்சு சாமிக்கு வச்சுட்டேன்றேன். நான் சொன்னேன், கொஞ்சம் புயலை வச்சா சாமி வெத்தலை பாக்கு புயலையும் போட்டு அடிக்கணும், நல்லா இருக்குமே அப்படின்னு கூட கேட்டிருக்கிறேன். ஏன் சொல்கிறேன்னா, கோவிலில் இருக்கிறவங்களும் இந்த வெத்தலை பாக்கு எதுக்காக வைக்கிறேன்னு சொல்லலை, அவங்களுக்கே தெரியாது, சொல்லலை. சரி சரி, அவனுக்கு தெரியல, எடுத்துக்கின்னு போகணும். இதெல்லாம் வாங்கின்னு வர சொல்கிறீங்களே, இது எதுக்குங்கன்னு கேட்கல. வெத்திலைன்னா காற்று, பாக்குன்னா தண்ணி, தண்ணி இல்லையா? பழம்னா மண், கற்பூரம்னா நெருப்பு, பூவுன்னா ஆகாயம். 5 பஞ்சபூதத்தினுடைய வழிபாடு தாம்மா இறைவனுடைய வழிபாடு. அந்த 5 பஞ்சபூதத்தையும் ஒன்றாகணும்னா நீ தேங்காய் கருணை வெள்ளை மாதிரி ஆகணும்.
அதுக்காக தேங்காயை உடைச்சி வழிபட்டுன்னுக்குறோம். கடவுளையே வழிபடலைங்க, ஆனால் கடவுள் வழிபடுறோன்னு ஏமாத்தின்னுக்குறோம். இது தெரியாம செஞ்சுட்டு இருக்கோம். தெரியாம மற்றதெல்லாம் உலகத்துல தெரிஞ்சுக்கிறீங்களம்மா. தெய்வ விஷயத்த தெரிஞ்சுக்கலன்னா நீ பிறந்து என்ன வாழ்ந்து என்னம்மா புண்ணியம் சொல்லு. அதனால இதெல்லாம் எதுக்காக செய்யறோம், ஏன் செய்யறோம், இதுக்கு என்ன காரணம் இருக்கணுமே அப்படின்றத நம்ம கேட்கணும். சரி, அவனுக்கு தெரியல, அவன் யாருக்கிட்டனா கேட்பான். இப்போ நான் இந்த விஷயத்தை எத்தனையோ கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷத்துக்கு முன்னே பேசினேன். நான் இதை பேசினப்போ இன்றைக்கி உலகம் ஃபுல்லாக அதை மாற்றி செய்துன்னுக்குறான், ஃபோன் பண்ணின்னுக்குறாங்க. அது மாதிரி அதனால் சொல்கிறார், மனிதனுடைய மனநிலை எப்படி ஆகணும்டா அப்படின்னு சொல்லிட்டு பத்ரிகர் ரொம்ப அழகாக சொல்வார். அகங்காரம் உள்ளடிக்கு ஐம்புலனை சுட்டறுத்து தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது காலம். தேங்காய் கருணை வெள்ளம் தேக்கிருந்து உண்பதற்கு வாங்காமல் விட்ட குறை வந்தெடுப்பது காலம். தேங்காய் கருணை வெள்ளம் தேக்கிருந்து தேக்கிருந்து உண்பதற்கு வாங்காமல் விட்ட குறை வந்தெடுப்பது எக்காலம். காயா புரிக்கோட்டை. நான் சென்னை திருவல்லிக்கேணிலேருந்து வரேன் ஐயா. நான் கண் ஆப்ரேஷன் பண்ணியிருந்தேன், 4 மாதம் ஆயிடுச்சு. திருப்பி நம்ம பாடம் பண்ணலாமா இல்லை? எத்தனை மாதம் ஆகுது? 4 மாதம் ஆகுது. பண்ணலாமா? பண்ணலாம். பண்ணும்போது எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. சரிங்க ஐயா. பண்ணும்போது சில விஷயம் நடக்கும்போது அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் உங்களுக்கு சொல்கிறேன். இரணி ஆப்ரேஷன் தான் பண்ணிருக்கீங்க? கண் பார்வை ஆப்ரேஷனா? 4 மாதம் முடிஞ்சிச்சா? இப்போ மெடிசன் என்ன எடுத்துக்கிறீங்களா? இல்லை, மாத்திரை இல்லை, எல்லாம் முடிஞ்சிச்சு. இல்லையா? பாடம் பண்ணுங்க, 1/2 மணி நேரத்துக்கு தாண்டக்கூடாது. நல்லா பாடம் பண்ணுங்க. பாடம் பண்ணும்போது எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. சரி, சொல்லுங்கள் எப்படிலாம் பண்ணான்னு உங்களுக்கு சொல்லிட்டு வரேன். சரிங்களா ஐயா? நான் இப்போ 16 வயசுலேருந்து சாமி கும்பிட ஆரம்பித்தேன். 16 வயசுலேருந்து சாமி கும்பிட ஆரம்பித்தேன். இது வரைக்கும் கடவுளுக்கு நான் எதுவுமே கேட்டது கிடையாது. எல்லாமே தன்னால நடந்து. இப்போ கடவுளை வந்து குருவா தான் கடவுளாக எடுத்துட்டு வீட்டில் வச்சு வழிபடுறேன். இப்போ ஐயாவை நம்ம எதனா வேண்டுதல் வைக்கலாமா, இல்லை நான் எப்பவுமே சாமி கும்பிட்ட மாதிரி அதே போல நம்ம வணங்கிருக்கலாம்? உன் மனம் என்ன சொல்லுதோ கேளு சாமி. என் மனம் எதுவும் கேட்கல, ஐயா எல்லாம் பார்த்துக்குவான்னு ஒரு நம்பிக்கை. மனம் கேட்காம இப்போ வந்து பேசுங்கிற சாமி. கேள்வி வந்துச்சுல, அவரை வைக்கலாமா இவரை வைக்கலாமா யாரு கேட்டது? மனம் தானே கேட்டது. மனம் சொல்லும், உறுதியா முடிவு எடுக்கணும். நான் சொன்னதுக்காக போச்சுன்னு வச்சுக்க. ஏன்னா அந்த மாதிரி ஆள்லாம் இருந்துக்கிறாங்க இங்க. ஐயா இருக்கும்போது ஐயா கையால் ஃபோட்டோ வாங்கி போன ஆள்லாங்கிறாங்க. ஐயா சமாதி ஆனவங்க ஃபோட்டோவெல்லாம் எடுத்துன்னு குத்த ஆள்லாங்கிறாங்க. அதனால் ஐயா தெளிவாக சொல்லுவார், உன் மனம் என்ன சொல்லுதோ அதைப்படி செய்யு, இல்லைன்னா வாங்கி போன போட்டால் ரிட்டர்ன் எடுத்து கொடுப்பேன். புரியுதுங்களா? இன்றைக்கி ஒரு விஷயத்தை நம்ப சாமி மனசு, நாளைக்கே அதே விஷயத்த பொய்யுன்னு அதே மனசு சொல்லும். மனன்றது குரங்கு மாதிரி, மனுஷன் மாதிரி ஆகிட்டோம். ஆனால் குரங்கு மனசு குரங்கு மாதிரியே தான் இருக்குது, அது இன்னும் மாறவே இல்லை. சரிங்களா? அதனால உங்க மனம் என்ன சொல்லுதோ அவரை வச்சு கொண்டாடுங்க. அவரை வச்சுதான் கொண்டாடு, அவ்வளவுதான். சரிங்களா? அதான் தப்பு கிடையாது. சரிங்க. சரி, நாளையிலேருந்து பாடம் பண்ணலாம். நாளையிலேருந்து பாடம் பண்ணுங்க. பாடம் பண்ணும்போது கான்டாக்ட் பண்ணுங்க. சரிங்க. அப்பதான் கைட் பண்ண முடியும். ரொம்ப நேரம் பாடம் பண்ண வேணும், 1/2 மணி நேரம் தாண்ட வேணும். சரிங்களா? நல்ல சொல்லுவார். தன்னை அறியார் தனி மந்திரம் சொல்லுவார், பொருளை அறியார். மந்திரம் செபிப்பார்கள் வட்ட வீட்டினுள், மதிலினை சுற்றுவார் வாயில் காணார். ஒரு காம்பவுண்டுக்குள்ள ஒரு காம்பவுண்டுன்னு இருந்தால் அதில் என்ன இருக்கணும்? வாசப்படின்னு ஒன்று இருக்கும். உள்ளே போகிறதுக்கு வாசல் இருந்தால் வெளியே வரத்துக்கும் வாசல் இருக்கும். மகாபாரதத்தில் அர்ஜுனோட புள்ள அபிமன்யு, அந்த அபிமன்யு கருவில் இருக்கும்போது கிருஷ்ணன் வந்து சொல்லினுக்கிறான், எப்போ சக்கரவியூகம்னு ஒன்று இருக்குது, அதை எப்படிலாம் உடைக்கணும்னு அபிமன்யோட அம்மாவுக்கு சொல்லினே இருக்கிறான். இந்த அம்மா என்ன பண்ணிட்டாங்க? தூக்கிட்டாங்க. உடச்சின்னு உள்ளே போகிற வரைக்கும் சொல்லிட்டான். அந்த சொல்லி திரும்பி ரிட்டர்ன் வரதுக்கு முன்னாடி அவங்க தூங்கிட்டாங்க. ஆனால் உள்ளே ஒரு குழந்தை பூங்கொட்டின்னு அவனுக்கு தெரிஞ்சு போச்சு கிருஷ்ணனுக்கு. இவன் வெளியே வந்தானா கதையே வேறு மாதிரி ஆகிடும். மகாபாரதத்தோட கதாபாத்திரத்தை யாருக்கு முக்கியம்னா அர்ஜுனுக்கு மட்டும் முக்கியம். மற்ற எல்லாம் அழிய போகிற ஒரு கதாபாத்திரம் தான். அப்போ அர்ஜுனன் மட்டும்தான் அங்கே இருக்க போகிறான். அர்ஜுனன் மட்டும்தான் எல்லா விதையும் தெரிஞ்சு அவன் உடச்சி உள்ளேயும் போக முடியும், திரும்ப வெளியே வர முடியும். ஆனால் அபிமன்யுக்கு அந்த விஷயம் தெரியாது. ஏன்னா உள்ளே உடச்சின்னு போகிற வரைக்கும் கிருஷ்ணன் சொன்னான், அதுக்கப்புறம் அவன் சொல்லலை, வந்துட்டான். வந்ததுக்கப்புறம் அதே மகாபாரத போர் நடக்குது. நடக்கும்போது சொல்கிறான், பெரியப்பா சித்தப்பா எல்லாம் நிற்கிறாங்க, டே மவனே எனக்கெல்லாம் தெரியாது. துரோணாச்சாரியர் என்ன பண்ணுறான்? சாமர்த்தியமாக சக்கரவியூகத்தை போட்டுருக்குறான். இப்போ என்னால் உடச்சின்னு போக முடியாது, நீ உள்ளே போ. அவன் சொல்கிறான், அபிமன்யு சொல்கிறான், என் வேகத்துக்கு உங்களால் வர முடியுமான்னு கேட்குறான். நீ ஒன்றும் கவலைப்படாத மவனே, நாங்கள் எல்லோரும் பின்னாடியே நீ உடச்சின்னு போகும்போது நாங்கள் எல்லாம் கூட வந்துடுவோம் அப்படின்னு சொல்கிறான்.
இந்த பெரிய பொண்ணையும் சித்த பொண்ணையும் நம்பி அபிமன்யு உள்ளே போகிறான். ஆனால் அபிமன்யோட வேகத்துக்கு யாராலையும் உள்ளே வர முடியல. திரும்ப லாக் பண்ணிடுறாங்க. அபிமன்யு உள்ளே போய் மாட்டிக்கிறான். உள்ளே போனதுனால வெளியே வர முடியல. புரியுதுங்களா? அப்போ இந்த மாய பிரிவை இறைவன் கொடுத்துட்டான், நம்ம தப்பிச்சு போக வழி தெரியல. அப்போ நம்மளோட நிலை என்னன்னா, வட்ட வீட்டில் ஒருத்தன் சுற்றி வரானா அவன் நிலை எப்படி? வாசல் படியே இல்லாமல் போனானா அவன் என்னைக்கு போய் முடிக்கிறது? முடியாத. அந்த மாதிரி ஒரு பிரிவிடா நமக்கு அமைஞ்சுது. இந்த பிரிவு எப்போ முடியும் தெரியாமல் சுற்றி வரோம். எதுக்கு சுற்றுறோம் நமக்கே தெரியல. தப்பிச்சு போக ஒரு வழி இருக்குதுன்னு அதை யாராவது சொன்னாங்கன்னா அதை இறுக்கமாக பிடிச்சிக்கோ. பிடிச்சிங்கன்னா நீ தப்பிச்சு போக வழி அறியும். அதுதான் நான் சொல்கிறேன். தந்திரம் சொல்லுவார் தம்மை அறியார். 1000 வழி சொல்லுவான்பா. யார் அவனா? தன்னை அறியாதவன். தன்னை அறிஞ்சவன் சொல்ல வேண்டிய வேலையில் அவன் செயலில் காட்டுவான். தனி மந்திரம் சொல்லுவார் பொருளை அறிவார். மந்திரம்லாம் சொல்லினே இருப்பான். யாருக்காவது அதோட பொருளை தெரியுமானா பொருள் தெரியாது. அந்த மந்திரன்றது மூச்சை உனக்குள்ளே அடக்கணும். மந்திரம் சொல்கிறது வெளியே போகிற மூச்சை உனக்குள்ளே அபியாசம் பண்ணி உன் மூலாதாரத்தில் கனலை ஏற்றணும். அதுக்கு தான் மந்திரம் உதவும். வெறும் வாயில் சொல்லக்கூடிய மந்திரம் உதவாது. மந்திரம் செபிப்பார்கள் வட்ட வீட்டினுள், மதிலனை சுற்றுவார் வாயில் காணார். மந்திரம் சொல்கிறோட நிலைமை என்னாகும்? நம்ம வீட்டில் பணமழையாக கொட்டணும். மந்திரம் சொன்னோன்னா எங்கே போய் முடியும்? பணம் மழை கொட்டாது. ஆனால் இந்த மூச்சை எனக்குள்ளே உருவேற்றி இந்த மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகன்ற விஷயங்களை நான் தாண்டணுன்னா என் வீட்டில் இருக்கிற அந்த வறுமையானது தானாகவே குறையதை நம்ம கண்கூட பார்க்கலாம். அப்போ நான் கஷ்டம்னு எப்போ எது வரைக்கும் சொல்லுவேன்னா, இதெல்லாம் மேலே நோக்கி போகிற வரைக்கும் தான். மேலே நோக்கி போனால் நான் லட்சாதிபதி ஆக மாட்டேன். ஆனால் இந்த கஷ்டத்தினால நீ துன்பப்பட மாட்ட. எல்லாம் இருக்கும், ஆனால் எதுவுமே ஒன்றும் வருத்தாது. அந்த வருத்தம் இல்லா ஒரு சக்தியை உனக்கு கொடுக்கும். அதுதான் அவங்க சொல்ல வராங்க. எவ்வுலகம் சொந்தமதா எய்தும் பயன் என் எங்கள் ஆதி பாதாம்புயம் எண்ணா காலையில் இவ்வுலக வாழ்வு தானும் இன்றே அரும் என்று எண்ணி காத்தான் நடிநடைந்து ஆடு பாம்பேன்றாரு. எவ்வுலகம் சொந்தமாக கொடுத்தா என்னடா பயனு? அதை கூடவே எடுத்துன்னு போயிட முடியுமா உன்னால்? எல்லாத்தையும் எழுதி கொடுத்துட்டேன், கூடவே எடுத்து போயிடுவேனா? எடுத்துக்க முடியாது சாமி. அப்புறம் எழுதி கொடுத்தா என்ன பயனு? இப்போ நிறைய பேருக்கு அப்படி தான் ஒரு ஆசை வந்துக்குது. எல்லாத்தையும் என்கிட்ட எழுதி கொடுத்துரு, நீங்களாம் ஓரமாக போய் உட்காருங்க. ஆசை வருது இல்லை, ஆனால் பயன் ஏதாவது இருக்குமானா நாளைக்கே அதெல்லாம் மாறிடும்டா அப்படின்றாரு. எங்கள் ஆதி பாதாம் போயும் என்ன காலையில் நீ எல்லாத்தையும் கொடுத்தவன் யாரோ அவனுடைய பாதத்தை நீ நினைக்காம போயிட்டா இது எதுவுமே சாஸ்வதமாக நினைக்காதுப்பா. இப்போ ஐயா பாருங்க, இது எல்லாத்தையும் உருவாக்குனாரு. எங்கே போனார் அவர்? இங்கேயே இருக்கிறாரு. ஆனால் அரண்மனையே கட்டி அதுக்குள்ளே வாழ்ந்தால் கூட அவங்களால அங்கே இருக்க முடியாது, ஊருக்கு வெளியே தான் இருக்க முடியும். புரியுதுங்களா? அந்த மாதிரி ஒரு விஷயம் நமக்குள்ளே நடக்கணும், நானும் அதை அனுபவிக்கணும்னா குருமார்களோட பாதாம்போயத்தை புடின்றாரு. பிறப்பையும் இறப்பையும் அறுத்து விடையான் பெருமருந்து ஒன்று சொல்லுவேன் பெட்புடன் கேளாய். நான் ஒரு மருந்து சொல்கிறேன்டா, உனக்கு பிறப்பும் வராது இறப்பும் வராத ஒரு மருந்தை சொல்கிறேன், அதை நீ எப்படி நான் பணிஞ்சு கேளு. முருகன் உபதேசம் கொடுக்கும்போது சிவபெருமான் எப்படி நின்னான்? கீழே நீ உக்காரு, நான் மேலே நிற்கிறேன், சொல்கிறவன் குரு, கேட்குறவன் சீடன். சிவபெருமானாக இருந்தாலும் இதுதான் உண்மை. அப்போ என்ன சொல்கிறாருங்க? பணிஞ்சு நின்று கேளுப்பா. திறப்புடன் மனப்பூட்டும் சிந்தை கதவும் திறந்திடும் வகையறிந்து ஆடு பாம்பே. நான் சொல்லக்கூடிய இந்த விஷயம் உன் மனப்பூட்டை உடைச்சிடும், உன் சிந்தனையில் ஒரு தெளிவை உருவாக்கும். அது தெரிஞ்சால் மட்டும்தான் விண்ணுலகம் போகக்கூடிய வாழ்க்கை வழி கிடைக்கும்ன்றாரு யாரு? பாம்பாட்டி சித்தர். அப்போ இங்கே சொல்லக்கூடிய விஷயத்த அவ்வளோ உன்னிப்பாக நீங்கள் கேட்கணும், அவ்வளோ உன்னிப்பாக நீங்கள் நடைமுறைப்படுத்தணும். அப்படி பண்ணால் மட்டும்தான் இந்த பாடத்தினுடைய அனுபவங்கள் உங்களுக்கு கிடைக்கும். அந்த அனுபவம் தான் உங்கள் மனசையும் உங்கள் ஆன்மாவையும் பரிபக்குவமாக ஆக்கும். அதுதான் இங்கே செயல் செய்ய வைக்கும். அந்த செயலில் தெரிஞ்சிடும் நாம் யாருன்னு.